शशिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथशतजित्सेनेशरमारमापतिं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन्धां जयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे धत्तां सदाहुति प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपट्टां श्रुतिं नमस्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेदिनं प्रवक्ताश्छन्दसां वक्ता पञ्जरात्रस्य स्वयम् இதுல இந்த முதல் ஸ்லோகத்துல கீதா பாஷ்யத்தையும் வஸ்து நிர்தேசமா குறிக்கொள்றது. ஸ்ரீபாஷ்யம் மாத்திரம் அன்றிக்கே கீதா பாஷ்யத்தையும் வஸ்து நிர்தேசமா காட்டுறது அப்படின்னு அனுபவிச்சுட்டு வரத்துல கீதா சாஸ்திரமாகப்பட்டது தத்துவம் ஹிதம் ரெண்டுத்தையும் சொல்றதா இருந்தாலும் தத்துவம் ரொம்ப பிரதானமா சொல்றது அப்படின்னு ஆள வந்தால் கீதார்த்த சங்கிரகம் முதல் ஸ்லோகத்துல சங்கிரகிச்ச படிச்சு அனுபவித்தோம். அதுக்கப்புறம் ஆள வந்தால் அதுக்கு மேல 3 சக்கங்கள் 6 அத்தியாயங்களுக்கு 3 ஸ்லோகங்கள் சாய்ச்சிருக்கார். அதன்படிக்கும் இந்த முதல் ஸ்லோகத்துல 3 சக்கங்களுடைய அர்த்தங்களும் இங்க குறிக்கொள்ளப்படுறது. அப்படின்றதுல ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலட்சியே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியத்தே பூர்வசக்கேன சோதித்தே அப்படின்னு சொல்லச்சே இல்ல யோகலட்சியே சுசம்ஸ்கிருதே, அதாவது ஜீவாத்மஸ்வரூபத்தை தாத்காலிகமா சாட்சா்காரம் பண்றது அதை நோக்கா உடையதான இந்த ஞான கர்மாத்மா ஞான யோகம் என்ன, அதுக்கு முன்ன கர்மயோகம் என்ன, இதே பூர்வ சத்தியத்துல சொல்லப்படுறது அப்படின்னு சொல்ல. அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த சாட்சா்காரம் எதுக்காக, அதனுடைய பலன் என்ன, கடைசியில இடையில வரக்கூடியது யோக லட்சியம் சொல்ல சாட்சா்காரம். ஆத்மானுபூதி சித்தியத்தை, அந்த ஆத்மானுபவம் இந்த சரீரம் விட்ட பிறகு அந்த ஆத்மாவை பூர்ணமா அனுபவிக்கிறதுக்குரிய இருக்குதே, அது சித்திக்காக முதல் சக்கத்துல ஞான கர்மாத்திக்கு ஞான யோகம் கர்மயோகம் சொல்லப்பட்டன அப்படின்னு சொன்ன. அந்த ஞான யோகமும் கர்மயோகமும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா சுசம்ஸ்கிருதே, சுசம்ஸ்கிருதமா இருக்குது. அதாவது கர்ம ஞான யோகங்கள் ரெண்டும் பரமாத்மாதீனம். அந்த பரமாத்மாதீனமா இருக்கிறதுனால பரமாத்ம பிரீத்தி தான் இதுக்கு பலம். கர்மயோகத்துக்கோ ஞான யோகத்துக்கோ என்ன பலம் அப்படின்னு சொன்னா அது சாத்விக தியாக புரசரமா பண்றதுனால அது பரமாத்மாவுக்கு பிரீத்தி, வேற எதுவும் இது கிடையாது. அதனால இப்படி இருக்கக்கூடிய புத்தி விசேஷங்கள்னால இதை பண்ணோம்னா நடுவுல யோக லட்சியம்னு சொல்லக்கூடிய ஆத்ம சாட்சா்காரம் வரும், சொப்பனத்துல காண்றா போல. அதுக்கப்புறம் இத கடைசி பத்தியத்தும் நாம இந்த கர்மயோக ஞான யோகங்களை பண்ணியிருந்தோம்னா இது வரும். என்ன, சரீரம் விட்ட பிறகு ஆத்மானுபவம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதான் அந்த ஆத்மானுபவம் பெருகைக்காக ஞான ஞான நிஷ்டையும் கர்ம நிஷ்டையும் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுவரையில் நாம் அந்த சுசம்ஸ்கிருதமா இருக்குதுன்னு சொல்றதுனால விலட்சணமான கர்மயோகம் ஞான யோகம் அந்த விலட்சணமான தன்மையை கமத்தியும் காட்டுறது. கர்மா எப்பவும் பிரதானமானதுனால ஞானம் இல்லைன்னா கூட கர்மா இருக்குமானதுனால அந்த கர்மாவை ஆத்யந்த பதத்தினாலையும் அந்தகாரம் போய் ஞானம் வரக்கூடிய ஞானத்தை அது குருந்த சப்தத்தினால குரு சப்தத்தை காட்டுறது சொல்லி பூர்வ சக்தியத்தை சமப்பியாத்தியம் குரும் அப்படின்ற பதங்கள்னால பத சமூகத்தினால இந்த இடத்துல குறிக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி. இப்போ 2வது சக்கத்தினுடைய பொருளை கீதார்த்த சங்கிரகத்துல 3வது ஸ்லோகத்துல சாதிக்கிறார். மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தயே
ஞான கர்மபி நிர்வர்த்தியோ பக்தி யோக பிரகீர்த்திதா. ரெண்டாவது இதுல மத்தியம சட்டம் மொத்தம் 3 தான் இருக்குது, 3×6 = 18. அதனால பூர்வ சட்டம் மத்தியம சட்டம் அப்படின்னு இங்க சொல்றேன். ரெண்டாவது சட்டம் மத்தியம சட்டத்துல என்ன சொல்ற, பக்தி யோகா பிரகீர்த்திதா, பக்தி யோகத்தை சிறந்ததா சொல்லப்பட்டது. பிரகீர்த்திதா, கீர்த்திதான்னா சொல்லப்பட்டது, பிரகீர்த்திதான்னா உத்கிருஷ்டமா சொல்லப்பட்டது, சிறந்ததா சொல்லப்பட்டது. இந்த பக்தி யோகம் என்னது அப்படின்னு சொன்னா, பகவத் தத்துவ மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தையே. பகவத் தத்வா, பகவானாகிய தத்துவம்னா உண்மையான வஸ்துன்னு அர்த்தம், பிராமாணிகமான வஸ்துன்னு அர்த்தம். பகவானாகிய பிராமாணிகமான வஸ்துவனுடைய யாதாத்மிய அவாப்தி சித்தையே. யாதாத்மியம் அப்படின்னா உண்மை நிலை. அந்த பகவத் தத்துவத்தினுடைய உண்மை நிலை இருக்குதே, அதை அவாப்தி சித்தையே, அதை அனுபவிக்கிறதுக்காக அந்த 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 அனுபவிப்பதாக அந்த அனுபவ சித்தி ஏற்படணும். அதாவது அனுபவிப்பதாகிய பலனை பெறறதுக்காக அவாப்தி சித்தையே. யாதாத்மிய பகவத் தத்துவம் இருக்குதே, அந்த பகவத் தத்துவத்தினுடைய யாதாத்மிய அவாப்தி உண்மை நிலையை என்ன அனுபவிப்பதாகிய சித்தி ஏற்படணும், பலன் ஏற்படுறதுக்காக ஞான கர்ம அபிநிர்வத்தியா, ஞான யோகத்தினாலேயும் கர்ம யோகத்தினாலேயும் அபிநிர்வத்தியா ஏற்படக்கூடியதான பக்தி யோகா பிரகீர்த்திதா. பக்தி யோகம்ன்றது சொல்லப்பட்டது, சிறந்தது. அதாவது பெருமாளை பகவானை அனுபவிக்கிறதுக்காக, அந்த அனுபவம் ஏற்படுறதுக்காக, அனுபவம் ஆகிற பலன் ஏற்படுறதுக்காக பக்தி யோகம் இது சொல்லப்பட்டது ரெண்டாவது சட்டத்துல. ஆனா அந்த பக்தி யோகம் நேர பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா, ஞான கர்மங்கள்னால் ஞான யோகம் கர்மயோகங்கள்னால ஏற்படக்கூடியதான பக்தி யோகம். பக்தி யோகம் நேர ஏற்படும். ஞான யோகமும் கர்மயோகம், அதாவது எல்லா இடத்துலையும் நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மயோகம் ஞான யோகம் சொல்லச்சு, கர்மயோகம் முதல்ல, அப்புறம் ஞான யோகம், அத்தோட இருந்தா ஆத்ம சித்தி, ஆத்மானுபவ சித்தி. கர்மயோகம் ஞான யோகம், பக்தி யோகத்துக்கு போனாக்கா பகவத் தத்துவ யாதாத்மிய சித்தி. சரிதானே? பெருமாள் அடையிறதுன்னா பக்தி யோகம் வரையில் போகணும், ஆத்மா அடையிறதுன்னா இது வரையில் போகணும். பெருமாளையும் பக்தி யோகம் கொண்டு அடையலாம், இருக்கட்டும், அது அதுக்கு மேல மேல போயிட்டே இருக்க வேண்டாம். அதனால இப்ப அந்த பக்தி யோகம் எப்பவுமே ஞான யோகம் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா கர்மயோகத்திலேயே ஞான யோகம் அடங்கி போறது. ஏன்னா கர்மயோகம் சுசம்ஸ்கிருதமா இருக்கிறதுனால அது பகவத் பிரீத்தியர்த்தமா பண்ணுறது அப்படின்னு சொல்றதுனால, அப்போ அந்த சுவாத்ம ஜானம் என்ன, அது மூலமா பகவத் ஞானம் என்ன, ஏன்னா பகவானுக்கு சேஷபூதம் அப்படின்னு சொல்றதுனால என்ன பரமாத்ம ஞானமும் வந்துடுறது, சுவாத்ம ஜானமும் வந்துடுறது. இது சேஷம்ன்றதுனால சுவாத்ம ஜானம் வந்துடுறது. பரமாத்மா சேஷின்றதுனால அந்த பரமாத்ம ஞானம் வந்துடுறது. அவன் பொருட்டு தான் இந்த கர்மயோகம் பண்றதுன்றதுனால அந்த ஞானம் இங்க வந்துடுது. அதனால கர்மயோகத்திலேருந்தே நேர பக்தி யோகமும் போகலாம். கர்மயோகம் மாத்திரம் பண்ணி கூட பக்தி யோகத்துக்கு போகலாம். இல்லைன்னா படிப்படியா கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணலாம். அதே தான் முன்னையும் சொல்லப்பட்டது. ஆத்ம சாட்சா்காரம் அப்புறம் ஆத்மானுபவத்துக்கு ஞான யோகம், அந்த ஞான யோகத்துக்கு என்ன கர்மயோகம், இல்ல கர்மயோகத்தினாலேயும் இந்த ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள். அதனால ஞான யோகம், அந்த கர்மயோகம் ஞான யோகமாகப்பட்டது தனியும் பண்ணலாம், இல்ல கர்மயோகத்திலேயே சொருகி போகுது அந்த ஞான யோகம். அதனால கர்மயோகம் மாத்திரமும் போருன்றது அது அதிகப்படியா தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுல இருக்கக்கூடிய விஷயம் அதுக்காக இருக்கும். சரி, மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தையே. ரெண்டாவது சட்டத்துல பகவத் தத்துவம்
பகவானாகிற வஸ்துவனுடைய யாதாத்மியம். யாதாத்மியம்னா உண்மை நிலை. அதை அவாப்தி சித்தையே, அவாப்தின்னா அடையிறது. அடையிறதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருளை அடையிறோம்னா அதை அனுபவிக்கிறோம்னு அர்த்தம். அந்த அனுபவிப்பதாகிய அதுதான் பலன். ஒரு பொருளை அடையிறோம், அனுபவிக்கிறோம்னா அதுதான் பலன். அந்த பலத்தை சித்தையே பெறுவதற்காக ஞான கர்ம அபிநிர்வர்த்தியா, ஞான யோகம் கர்மயோகங்கள்னால அபிநிர்வர்த்தியா ஏற்படக்கூடியதான பக்தி யோகா, பக்தி என்னும் யோகமானது பிரதீர்த்ததாக சிறந்ததாக சொல்லப்பட்டது. இப்போ முதல் சட்டத்துல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா கர்மயோக ஞான யோகங்கள் சொல்லப்பட்டது. ரெண்டாவது சட்டத்துல அதனுடைய தொடர்ச்சியில ஏற்படக்கூடிய பகவத் அனுபவத்துக்கு உண்டான பக்தி யோகம் சொல்லப்பட்டது. இதுதான் இந்த ரெண்டாவது சட்டத்துல நிறைய சாரம். ரெண்டாவது ஏகமா சொல்லியிருக்காரு, அதான் விவரமா சொல்லிருக்கிறதுனுடைய சாரம் என்ன? இதுதான் பகவானை அடையக்கூடிய பக்தி யோகம் சொல்லப்பட்டது அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, பக்தின்றது என்னது? எம்பெருமான சாட்சா பக்தி யோகம்ன்றது பக்தி எம்பெருமானத்துல செலுத்தணும். அதான் ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தி யோக கோச்சரகான்னு முதல்ல சொன்னாரு. அந்த மாதிரி இப்போ பூர்வ சட்டத்துல சொன்ன கர்மயோக ஞான யோகங்கள், அது சுசம்ஸ்கிருதமா இருக்கக்கூடிய கர்மயோக ஞான யோகங்களானதுனால கமபி ஆத்தியம் குரு அப்படின்ற இந்த 3 பதங்கள்னால பூர்வ சட்டத்துல சொன்ன கர்மயோக ஞான யோகங்கள் சொல்லப்பட்டது. சுசம்ஸ்கிருதமான கர்மயோகம். இப்போ அதனால எம்பெருமானத்துல பக்தி உண்டாருது. அந்த பக்தி யோகம், அந்த பக்தி தான் என்ன பண்றது? அவனிடத்திலேயே அப்படியே பற்றுதலா இருக்க பண்றது. அதுதான் வந்தேன்றது பார்க்கணும். அதனால வந்தே யார் இடத்துல வந்தே, யாரை சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமஸ்கரிக்கிறோம், யாரை தொழுகிறோம் அப்படின்னா கமலா கிரகமேனம், அந்த கமலையோட கூட இருக்கக்கூடிய எம்பெருமான். எம்பெருமானுடைய உண்மை தன்மை என்ன? பகவத் தத்துவ யாதாத்மிய என்ன? பகவத் தத்துவம்ன்றது அல்ல, திரு நின்ற பக்கம் திறவு, திருவில்லா தேவரை தேரேல் மின் தேவு, அகலகில்லேன் நிறைவுமென்னு அலர்மேல் மங்கை உரை உரையறவன் அப்படின்னா திருமகளோடு ஒரு காலம் பிரியானாதன். இப்படி இருக்கக்கூடியதுதான் பகவத் தத்துவத்தை உண்மை நிலை. விராட்டி எம்பெருமானும் பிரியாத தன்மை இருக்க, அதுதான் பகவத் தத்துவத்தினுடைய பாவாரூடோ பகவதிவாம் தெய்வத்தம் தம்பதி நகா அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலே அந்த 2 பேரும் பிரியாத மிதுனமா தம்பதியா இருக்காளே, அதுதான். அதனால பகவத் தத்துவ யாதாத்மியம் என்ன? கமலா கிரகமேதி அப்படின்றது தான். கமலையோட கூட தர்மத்தை அனுஷ்டிக்க கூடியவனா இருக்கான். தர்மத்தை அனுஷ்டிக்க கூடியவனா இருந்து எல்லாருக்கும் அதான் 2 பேரும் அர்ப்பணிக்கிறா தன்னை. நமக்கெல்லாம் அருள் புரியுறா. என்ன அர்ப்பணிக்கிறதுன்றது என்னது? நமக்கெல்லாம் தன்னை தந்த கற்பகமா தங்களை தந்து அவளை போல நாமும் அனுபவம் பண்ற மாதிரி அவ கொடுக்குற அனுபவத்தை கொடுக்குறா. பகவத் அனுபவம்ன்றது என்னது? இங்கேருந்து போற முக்தன் பகவான் என்னென்ன அனுபவம் அனுபவிக்கிறானோ அவனோட கூட அத்தனை அனுபவம் நாமும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். அப்போ அவன் எப்படிப்பட்டவன்? அதான் அந்த அனுபவத்தை நமக்கு தரான். அதான் கிரக சப்தத்துக்கு நேத்தே சொன்னோம், திருஷ்யத்தே தர்ம சரணாயா அப்படின்னு சொல்லிட்டு. கிரகம்ன்றது வீடு இல்லை, என்ன கிரகம்ன்றது பத்னி அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால கமலா கிரகமே தினம், கமலையோட சேர்ந்து தர்ம சரணாயா, அதான் நம்மலாம் அவன் என்ன பண்றான்? நமக்கெல்லாம் மேதி மேதின் அப்படின்ற சப்தத்துக்கு என்னன்னா
தியாகம் பண்றவன், அர்ப்பணிக்கிறவன், தங்களை நமக்கு அர்ப்பணிக்கிறான். நாமும் சரணாகதி பண்ணி நம்ம அவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். தன்னிடத்துல யாரு தன்னை ஆத்மாத்மீய பரசமர்ப்பணம் பண்ணினாருக்கு தானும் ஆத்மாத்மீய சமர்ப்பணம் பண்ண கடவனாய். அதனால தன்னை தந்த கற்பகமா இருக்கான். நாம ஆத்மாத்மீய பரசமர்ப்பணம் பண்ணோம்னா அவனும் என்ன பண்றான், ஆத்மாத்மீயங்களை நமக்கும் தரான். சுத்தின்னு சொல்றது அந்த எம்பெருமானுக்கு துல்லியமான எம்பெருமானோட கூட அவன் அனுபவிக்கிற அனுபவங்கள்லாம் நாமும் அனுபவிக்கிறோம் அப்படின்னு. அதுதான். அதனால இப்போ இந்த அனுபவ பர்யந்தம் அவன் தரானே, அதுதான் கிரகமேதி அப்படின்ற பதம் காண்பிக்கிறது. பகவத் தத்துவ யாதார்த்தியம். பகவத் தத்துவம் எப்படி இருக்குது? மிதுனமா இருக்குது. கமலா கிரகமேதி. அப்புறம் அவன் என்ன பண்றான், தர்மத்தை நடத்துறான். என்ன தர்மத்தை நடத்துறான்? தன்னிடத்துல ஆத்மாத்மீய சமர்ப்பணம் பண்ணாருக்கு தானும் ஆத்மாத்மீய சமர்ப்பணம் பண்ண கடவனா என்ற ரீதியில அவனும் நமக்கு தன்னை தந்த கற்பகமா இருக்கான். அதனால இதுதான் பகவத் தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தையே. அந்த சித்தி அதை சித்திக்கிறது, அந்த பலன் சித்திக்கிறது பொருட்டு உண்டான பக்தி யோகத்தை சொல்றது அப்படின்னு. அதனால வந்தேன்றது அந்த பக்தி யோகத்தையும், அந்த அவாப்தி சித்தி இருக்குதே பகவத் தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தி, அது கமலா கிரகமேதி. அதனால இந்த ரெண்டாவது சக்கத்துல சொன்னது என்ன பண்றது, வந்தே கமலா கிரகமேதினம் அப்படின்ற பத சமூகங்கள்னால ரெண்டாவது சக்கத்தை குறிக்கொள்றது. மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தையே ஞான கர்மபிநிவృత్యோ பக்தியோக பிரகீர்த்திதா. அதான் அது ஏற்கனவே அந்த ஞான கர்மத்தினால உண்டாகக்கூடியதான ஏற்படக்கூடியதான அதுதான் பூர்வ சக்தியத்துல சொன்ன விஷயம். அதுதான் கமப்பியாத்தியம் குரும் அப்படின்றதுனால இருக்குது. அதுக்கு மேல வந்தேன்றது இந்த பக்தி யோகம். எதுக்காக அந்த பக்தி யோகம்? கமலாகிரமே பகவத் தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தி. அவாப்தி சித்தி எப்படி இருக்குது, அதனுடைய தன்மை எப்படி இருக்குது, கமலாகிரகம் அப்படின்னு. அதனால இந்த பதங்கள்னால இப்படி சொல்லப்பட்டது ரெண்டாவது. இப்போ மூன்றாவது சட்டம். மூன்றாவது சட்டத்துல என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, முதல் சட்டத்துல சொன்னது ரெண்டாவது சட்டத்துல சொன்னது அந்த விஷயங்களை மூன்றாவது சட்டத்துல சொல்றது. அதுல மூன்றாவது சட்டத்துல அத என்ன பண்றதுன்னா விவரணம் பண்றது. அதனால சொன்னத்தை சொல்றதுன்ற தோஷம் வராது. ஒரு விஷயத்த முதல்ல சொல்லியாச்சு, மறுபடியும் சொன்னா சொன்னத்தையே சொல்றதுன்ற தோஷம். ஆனா அந்த முன்ன சொன்னதுக்கு சேஷமா இத சொல்றது அப்படின்னு சொன்னா என்ன ஆகுதுன்னா அதை விவரிக்கிறது. முன்ன சொன்ன விஷயத்துல இருக்கக்கூடிய சேஷம்னா இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய விஷயத்தை இது சொல்றது மூன்றாவது கட்டத்துல. முதல் இரண்டு கட்டத்துல சொன்ன விஷயங்கள் இருக்க, அதனுடைய சேஷத்தை இது சொல்றது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுல விட்டு போன அம்சங்கள் இன்னும் சொல்ல வேண்டிய அம்சங்கள்னா இதுல சொல்றதுன்னு சொன்னா சொன்னத்தையே சொல்றதுன்ற தோஷத்துக்கு சொன்னத்தையே சொல்லிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவேன். அதனால சொன்னத்தையே சொல்றது அப்படின்ற தோஷம் வராது, புனருக்தி தோஷம் கிடையாது. அதனால மூன்றாவது சட்டம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, அந்த ரெண்டு சட்டங்கள்ல சொன்ன விஷயத்தை சொல்றது. பொதுவா இப்ப நாம இப்ப முன்னாடி பார்த்தது கர்மஜான யோகங்களை முதல் சட்டத்திலையும் ரெண்டாவது சட்டத்துல பக்தி யோகத்தையும் சொல்றதுன்னு சுருக்கமா சொல்லிட்டோம். ஆனா அந்த கர்ம ஜானங்கள்லாம் சொல்லச்சே என்ன பண்ணணும்,
அது அந்த யோகங்கள்லாம் சொல்றது, கர்மயோகம் சொல்றது, ஞான யோகத்தை பத்தி சொல்றதுன்னு சொன்னா, அப்போ அதாவது இந்த ஜீவன், அதான் சேத்தன அச்சேதன ஈஸ்வரனை பத்தி சொல்லணும். அந்த அங்க விசதமா சொல்லாது இருக்கிறது அங்க அதனுடைய சேஷம் இதுன்னு சொன்னதுனால பூர்வ சத்தியத்துல கர்ம ஜானங்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கு 2வது சத்தியத்துல பக்தி யோகம் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், அந்த இது தெரியணும். சேத்தன தத்துவம் அச்சேதன தத்துவம் ஈஸ்வர தத்துவத்தினுடைய விஷயங்கள் தெரியணும். அதை இங்க சொல்ற, அதை இந்த இடத்துல சொல்ற. அப்புறம் இந்த பக்தி யோகம் அப்படி இருக்குது, கர்மஜான பக்தி யோகம். என்ன இதை சம்பாதிக்க வேண்டிய உபாயங்களையும் இங்க சொல்ற. கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இருக்குது. அவருடைய சொரூபத்தையும் சொல்லி அதெல்லாம் எப்படிப்பட்ட தன்மை கொண்டவை அப்படின்னு சொல்லி அதை எப்படி நாம சம்பாதிக்கிறதுன்னா அதுக்கு என்ன மாதிரியான, இப்போ நாம பக்தி யோகம் நிச்சயம்னா என்னென்ன மாதிரி காரியங்கள்லாம் பண்ணணும், ஞான யோகம் பண்ணணும்னா என்னென்ன மாதிரி காரியம் பண்ணணும், கர்மயோகம் பண்ணணும்னா என்னென்ன மாதிரி காரியம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல சொல்லணும். அதாவது அது இந்த இந்த சட்டம் இருக்குதே, இந்த சட்டத்திலேயே 2 பிரிவு இருக்கு. சட்டம்ன்றது 6 அத்தியாயமும் இல்லை. அந்த 6 அத்தியாயத்துல முதல் 3 அத்தியாயம் இருக்குதே, அது ஒரு திரிகம் அப்படின்னு 3 அத்தியாயங்கள். 2வது 3 அத்தியாயங்கள், முதல் 3 அத்தியாயங்கள்னால ஒரு விஷயத்தை சொல்றார், 2வது 3 அத்தியாயங்கள்னால இன்னொரு விஷயத்தை சொல்றார். அது என்னது அப்படின்னு சொன்னா, முதல் 3 அத்தியாயங்கள்னால சித்து அசித்து ஈஸ்வரன் சொல்றமே அந்த தத்துவங்களை சோதனம் பண்றதுல அது ரொம்ப முக்கியமா இருக்கு. முதல் 3 அத்தியாயத்துல பிரதான அம்சம் என்ன சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னா, சித்து அசித்து ஈஸ்வரனை பற்றி சொல்லக்கூடியது. 2வது 3 அத்தியாயங்கள்ல என்ன சொல்றது அப்படின்னா, கர்மயோகம் ஞான யோகம்லாம் இருக்குது. அதான் அந்த பக்தி யோகங்கள்லாம் அது எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியது. அதாவது தத்துவத்தை முதல் 3 யோகம் சொல்றது, 3 அத்தியாயம் சொல்றது, ஹிதமா இருக்கக்கூடிய உபாயத்தை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்ற விஷயத்துல 2வது 3 சொல்றது. ஆக மொத்தத்துல இந்த 6 அத்தியாயமும் பூர்வத்துல சொன்ன 2 சத்தியத்துல சொன்ன விஷயங்களை தான் மறுபடியும் இந்த விவரிக்கிறது. பூர்வத்துல சொன்ன சத்தியங்களை விவரிக்கிறதுன்னா கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம். அந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களுக்கு உண்டான முதல்ல விவேகத்தனை மூலமோ சித்து அசித்து ஈஸ்வரனை பற்றின ஞானம் தத்துவ ஞானம் இருந்தால் தானே அதுக்கு பண்ண முடியும். ஆனால் அது முதல் 3 அத்தியாயங்கள்லையும் 3 அத்தியாயங்கள்ல அந்த உபாயமா இருக்கக்கூடிய கர்ம ஞான பக்தி யோகங்கள்லாம் எப்படிலாம் அனுஷ்டிக்கணும் அப்படின்றதையும் இதுல சொல்லப்படுது அப்படின்னு சொல்றேன். இப்ப அந்த ஸ்லோகத்தை சேவிப்போம். அதாவது 4வது ஸ்லோகம். பிரதான புருஷ அவ்யக்த சர்வேஸ்வர விவேச்சனம் கர்மதீ பக்தி இத்தியாதி பூர்வசேஷோ அந்திமோதிதா. அந்திமோதிதான்னா அந்திம சட்டத்தில் அர்த்தம். பூர்வ சட்டம்னா முதல் சட்டம், மத்தியம சட்டம்னா நடு சட்டம், அந்திம சட்டம்னா முடிவான சட்டம் அர்த்தம். அந்திம சட்டத்துல முடிவில் உள்ள 6 அத்தியாயங்கள்னால உதிதா சொல்லப்பட்டது. என்னது அப்படின்னா கர்மதி பக்தி இத்தியாதி. கர்மா தீஹி அப்படின்னு சொன்னா, கர்மான்னு சொன்னா கர்மயோகம், தீஹின்னா புத்தி ஞானம், அதனால ஞான யோகம், பக்தி அப்படின்னா பக்தி யோகம், இத்தியாதி இவை முதலியன
பூர்வசேஷோ அந்திமோதிதே பூர்வசேஷா முன்ன சொன்னத்தினுடைய சேஷமா இங்க சொல்லப்படுது. அதாவது அங்க சொல்ல விட்டதெல்லாம் இங்க சொல்லப்படுறது இல்ல, அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இங்க சொல்லப்படுறது அப்படின்றதுனால புனருக்தி தோஷம்ன்றது கிடையாது. அது ஏற்கனவே சொன்னோம். அதனால இப்போ கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். அது சரி. இத பத்தி சொல்றதுன்னு சொன்னாரு. அது எப்படி பண்றதுன்னா விவேச்சனம். அதான் பிரதான புருஷ அவ்யக்த சர்வேஸ்வர விவேச்சனம். பிரதானம் அப்படின்னு சொன்னா மூல பிரகிருதிக்கு பிரதானம்னு பேர். அதாவது சிருஷ்டிக்கு முன்புள்ள காலத்துல, பிரளய காலத்துல இருக்கக்கூடிய இந்த மகத் அகங்காரம், ஏகாதசி இந்திரியம், இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்லாம் சொல்றதான இந்த பிரிவினையெல்லாம் இல்லாம மொத்தமா அப்படியே இதுவா இருக்குது. அதுக்கு பிரதானம்னு பேர். அப்புறம் புருஷன். புருஷன்னு சொன்னா ஜீவாத்மா. புருஷோத்தமன்னு சொன்னா பகவான் இருக்கட்டும், பசங்காத்து அது சொன்னேன். ஆனா புருஷ சூக்தம்னு சொல்லச்சே புருஷ சூக்தம்னா ஜீவனை பத்தின சூக்தம்னு அர்த்தம் இல்லை. புருஷ சப்தமே எம்பெருமானுக்கு தான் சொல்லும். புருஷ சப்தம் ஜீவனை சொல்ற பட்சத்துல, அப்போ ஜீவாத்மாவை சொல்ற பட்சத்துல அவனுக்கு புருஷோத்தமன் அப்படின்னு பேர். சரி, இந்த இடத்துல புருஷன்றது ஜீவன், அதனால்தான் புருஷோத்தமன் எம்பெருமானுக்கு சொன்னேன். பிரதான புருஷ அவ்யக்த. பிரதானம்னா மூலப்பிரகிருதி, புருஷன்னா ஜீவாத்மா. பிரதான புருஷ அவ்யக்த நான் சொன்னேன் இல்ல, பிரதான புருஷ வியக்த. வியக்தம்னா வியக்தமா தெரியுதுன்னா பார்க்கப்படுறதுன்னு அர்த்தம். ஆனா வியக்தமாவே தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளியரா தெரியல, பார்க்க முடியலன்னு அர்த்தம். ஆனால் இந்த பிரதானந்தத்தை மூலப்பிரகிருதியை நாமெல்லாம் பார்க்க முடியாது. அதே இந்த மகத் அகங்காரம், ஏகாதசி இந்திரியம், பஞ்சபூதங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால இதெல்லாம் அதுல இருந்து உண்டானதெல்லாம் மகான்லேருந்து பிருத்திவி வரையில் உண்டான பதார்த்தம் இருக்கு, தத்துவங்கள்லாம் அதுக்கு வியக்தம்னு பேர். அதான் அது மூலப்பிரகிருதியினுடைய ஒரு பரிணாமங்கள். பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம். சர்வேஸ்வர விவேச்சனம். சர்வேஸ்வரன்னா எல்லாருக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய எம்பெருமான். அப்படின்னா மற்றவன்லாம் அவரனா இருக்கக்கூடியவன் அர்த்தம். எல்லாருக்கும் ஈஸ்வரன்னா எம்பெருமானுக்கு கீழ்பட்டவர்கள் மற்றவர்கள்லாம் அப்படின்றது அர்த்தம். இப்படி விவேச்சனம் அப்படின்னு சொன்னா விவிச்சு பார்க்கறது. அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் உண்டான வேற்றுமையை ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கிறது. பிரதானத்தினுடைய தன்மை என்ன, வியக்தத்தினுடைய தன்மை என்ன, புருஷனுடைய தன்மை என்ன, ஈஸ்வரனுடைய தன்மை என்ன அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்கிற தன்மை இன்னொருத்தருக்கு கிடையாது. ஒவ்வொன்றும் மாறுபட்டது. ஆனால விவேச்சனம்னா விவிதமா இருக்கிறத விவிச்சு பார்க்கணும், ஆராய்ச்சி பார்க்கணும். அந்த அந்த விவேகத்தோட அது ஆராய்ச்சி பார்க்கணும். அதுக்கப்புறம் கர்ம தீஹி பக்தி இத்தியாதி. கர்ம யோகம் என்ன, தி பக்தி யோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, இத்தியாதி. இத்தியாதி பூர்வசேஷா. பூர்வத்தில் இருந்த ரெண்டு என்னது சட்டத்துக்கும் சேஷமா இருக்கக்கூடியது இங்க அந்திமே அந்திமே உதிதாக முடிவில் அந்திம இதுல 6 அத்தியாயங்கள் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால இப்போ அதுலதான் அப்படின்னு சொன்னார். இப்போ இது எப்படி சொல்றார் அப்படின்றத சுவாமி தேசிகன் அதை வியாக்கியானம் பண்ணிருக்கார். பூர்வ சேஷமானதுனால இதெல்லாம் இது விவேச்சனம் பண்றது எதுக்காக? அந்த ஞானம் வர்றதுக்காக. கர்மயோகத்தை சாத்திக தியாகத்தோட பண்றதுக்காக, பக்தி யோகத்தை பண்றதுக்காக இதெல்லாம் தெரியணும். அதனால இதெல்லாம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்ற. ஏற்கனவே சொல்லிட்டோம். அதான் முதல் 3 அத்தியாயங்கள் ஒரு பிரிவு,
திரிக்கம்னு அடுத்த 3 அத்தியாயங்கள் இதுல 13, 14, 15, 16, 17, 18 3 அத்தியாயம். இது பிரகிருதி ஜீவன்லாம் பிரகிருதியோட கூட சிருஷ்டி காலத்துல ஜீவன் சேர்ந்து இருக்குது. இந்த காலத்துல ஜீவன் தனியும் இல்லை. இப்படி சேர்ந்துருக்கிட்டே அந்த பிருத்திவியில் இருக்கக்கூடிய சத்வரஜ சம குணங்கள்லாம் இந்த ஜீவனோட அதை சரீரமாக கொண்டிருக்கிறதுனால இந்த ஜீவனுக்கு அந்த குணங்கள்லாம் வருது. இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் விவேச்சனம் பண்றது. அதனால இப்படி விவேச்சனம் பண்ணக்கூடிய விஷயத்த இத நான் மேல பிரதானமா மொத்தம் இங்க இவ்வளவுதான் சொல்லியிருக்கிறதுனால சுருக்கமா அப்படியே நாம் முடிச்சுப்போம். அதனால இப்ப என்னாச்சு, முதல் அத்தியாயம்ன்றது கமப்பியாத்தியம் குருன்றதுனால ஆச்சு. வந்தே கமலா கிரகமேதினம்ன்றதுனால 2வது சட்டம் ஆச்சு. 3வது சட்டம் உத்தரார்த்தத்தினால சொல்லப்படுது அப்படின்றத எடுத்துக்கணும். அதாவது பிரவக்தா சந்தசாம், அந்த வேதம் என்ன பண்றது அப்படின்னா தைகுண்ய விஷயா வேதாகான்னு சொல்றதுனால 3 குணங்கள் அதெல்லாம் நல்லா சொல்றதுனால அந்த பிரகிருதி, புருஷன், ஈஸ்வரன், அந்த தத்துவ விவேச்சனம்னு சொல்லிட்டேன். பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம் அதெல்லாம் இந்த வேதத்துல சொல்லப்படுறது அப்படின்றத எடுத்து. ஏன்னா திரைகுண்ய விஷயா வேதாகான்னு சொல்ல. அதனால கலந்ததான அந்த பிரகிருதி, அந்த பிரகிருதி இந்த மாதிரி சிருஷ்டி காலத்துல ஜீவனுக்கு சரீராதிகளா இருந்து பண்றது. அதனால அப்புறம் ஈஸ்வரன் அதுக்கு வேறுபட்டவனா இருக்கான். இப்படின்ற அந்த விவேச்சனம் எல்லாம் எதுல தெரியுது? வேதத்துல தெரியுது. அதனால பிரவக்தா சந்தசாம் அப்படின்றதுனால சந்தஸ்ன்னு சொல்றதுனால அந்த வேதத்தை சொல்றதுனால இந்த அதுல திகம் முதல் இந்த 6 அத்தியாயத்திலேயே முதல் 3 அதான் 6 அத்தியாயங்கள்ல முதல் 3 அத்தியாயங்கள் இந்த மாதிரி விவேச்சனம் பண்றதுன்றது அது. அதுக்கப்புறம் எம்பெருமான அடையக்கூடியதான விஷயம் அது எதுல சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னா பாஞ்சராத்திர வக்தா பஞ்சராத்திர அப்படின்னு சொன்னதுனால பாஞ்சராத்திர சாஸ்திரம் எம்பெருமான அடையிற வழியே பிராசுரியமா சொல்றது. இதுலயும் எம்பெருமான அடைய இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதுல பகுவா சொல்றது இந்த தத்துவ விவேச்சனத்தை பண்றது, இதுல பகுவா எம்பெருமான அடையிற வழியே சொல்றது. அதனால பின்னுள்ள கிரிக்கத்தை அந்த பஞ்சராத்திர சாஸ்திரம் அப்படின்னு சொல்றதுனால அது காண்பிக்கப்படுது. இவ்வாறாக சமப்பியாத்தியம் குருன்றதுனால முதல் சட்டத்தையும், வந்தே கமலா கிரகமேதினம்ன்றதுனால 2வது சட்டத்தையும், 3வது சட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் திரிகத்தை பிரவக்தா சந்தசாம் அந்த சந்தஸ்ன்றதுனால முதல் 3 அத்தியாயங்களையும், அதாவது 3வது சட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் 3 அத்தியாயங்களை, அதாவது அந்த தத்துவ விவேச்சனம் பிரகிருதி அதான் பிரதான புருஷ ஈஸ்வர விவேச்சனம் வியக்த விவேச்சனம்லாம் இருக்கு. அந்த விவேச்சனத்தை சந்தசாந்தத்தினாலையும், அப்புறம் கர்மதி பக்தி இத்தியாதி அப்படின்னு சொல்றத பஞ்சராத்திர சாஸ்திரம் அதான் பக்தா பஞ்சராத்திரஸ்யா அப்படின்னு சொல்றதுனாலையும் காண்பிக்கப்படுறது. இப்படியாக 3 சத்தியங்களையும் இந்த ஸ்லோகமாகப்பட்டது உபாதனம் பண்றது. அதனால வஸ்து நிர்தேசம் பாஷ்ய கீதா பாஷ்யத்தை இது காண்பிக்கிறது அப்படின்ற தலைப்பு. மேல நாளை கவிதார்த்திய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குணவே நமஹ. ஆதிவன் ஷடகோபாதீன் எதிவத்யான் பதேன் சம்சேரங்க பூர்வசரதித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்வம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.